ஆர்சிபி சொன்னது செய்வாங்க, மாட்ட தப்ப மாட்டாங்க. லாஸ்ட் இயர் பெங்களூர்ல அடிச்சாங்க, இப்ப சென்னையில அடிச்சாங்க. ஆர்சிபி அன்ஸ்டாப்பபிள், அன்ஸ்டாப்பபிள் இசால கப் நண்டே. ஆர்சிபி ஃபேவரா தான் ப்ரோ இருந்துச்சு. ஆமா, அதுக்காக தான் ஒரு மேட்ச் ஜெயிச்சா உங்களுக்கு லாலிபாப் தான் கிடைக்கும், கப்பெல்லாம் கிடைக்காது. அதுக்காக தான் இந்த லாலிபாப் அவங்களுக்கு தெரியணும்ல. எல்லாமே மிஸ்டேக்ஸ், நிறைய டாட் பால்ஸ், அப்புறம் விக்கெட்ஸ் ஃபர்ஸ்டே லூஸ் பண்ணிட்டாங்க. ராகுல் திரிபாதி ஓப்பனிங் எனக்கு தெரிஞ்சு வேணாம், அதுதான் மெயின். ருத்ராஜே வரலாம் ப்ரோ, அவரே ட்ரை பண்ணலாம் ப்ரோ. அவர் கொஞ்சம் ஆடி கொடுத்தா அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் ஆகலாம், நிறைய சான்ஸ் இருக்கு. நம்ம தமிழ்நாடு லோக்கல் பிளேயர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கலாம் ப்ரோ. மிடில் ஆர்டர் சுத்தமா சரியில்லை ப்ரோ. It was nice. நல்லா போச்சு, பட் மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் இதுவாயிடுச்சு. மிடில் ஆர்டர் இன்னொரு 40 ரன்ஸ் அடிச்சிருந்தா கூட கடைசியில we could have clutched up. சிஎஸ்கே பவுலிங் ஒரு அளவுக்கு சொதப்பிட்டாங்க, எஸ்பெஷலி கன்சிடரிங் தட் சேப்பாக்கி ஒரு பவுலிங் பிட்ச் தான். ஸோ பவுலிங் கொஞ்சம் சொதப்பிடும். ஆனால் ராஜர் பட்டிடரோட ஃபீல்ட் செட்டிங் அண்ட் பவுலிங் டிசிஷன்ஸ் வந்து செம்மையா இருந்துச்சு. ஏன்னா அவர் கரெக்டா வந்து பவுலர்ஸை செட் பண்ணாரு, ஃபீல்டை கரெக்டா செட் பண்ணாரு, கேட்சா போயிட்டே இருக்கு. நல்லா இருந்துச்சு, என்டர்டெய்னிங் டு சி, பட் they were kind of pointless. ஏன்னா நம்ம மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங்கா இல்லாம டெய்ல் எண்டர்ஸால ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஓப்பனிங்லாம் கொஞ்சம் சரியில்லை, மாத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னா எந்தெந்த பேட்ஸ்மேனை எடுத்துட்டு வந்து மறுபடியும் உள்ள திரிபாதி இஸ் a bit slow, so அவருக்கு பதிலா டெவன் கான்வே எடுத்துட்டு வரலாம் if he gets better. அப்படினா ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்காங்க ஏற்கனவே, எந்த பிளேயர் பதிலா ஃபாரின் பிளேயர்? டெவன் கான்வே and ருத்ராஜ் கைக்வாட் last time they played together நம்ம IPL win பண்ணிட்டோம். அதுக்கு maybe we could take out overall the international players this time. Yeah, most probably இந்த இன்டர்நேஷனல் பிளேயர்ஸே பெருசா இல்ல, பட் இந்த யாரெல்லாம் இருக்காங்க ஆக்சுவலா? ரச்சின், சாம் கரன் எடுத்துடலாம், இல்ல இம்பாக்ட் பண்ணிக்கலாம். சாம் கரன் எடுத்துட்டு பேட்டிங் டெவன் கான்வே உள்ள போட்டு, ஏன்னா எப்படியுமே கீப்பிங் தோனியா தான் இருக்க போறாரு. ஸோ டெவன் கான்வே வந்து சிவம் டூபேயை தீபக் ஹூடாக்குள்ள ஸ்டார்டிங் லெவல்லே போட்டுடலாம். அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சாம் கரனை பவுலிங் வச்சுட்டு அப்புறம் வந்து டெவன் கான்வே இம்பாக்ட் பண்ணிக்கலாம். I feel like that's a good strategy. Well, Sam Curran is more of a bowler, so I think he'll work well. CSK lollipop, 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 lollipop. Isala Cup lollipop ini warna sapi. Asibila CSK தெரியுதா? இப்ப தெரியுதா? It was really awesome, bro. Very much excited, and yeah, கதற விட்டாங்க, சிஎஸ்கேவை கதற விட்டாங்க. நிறைய பேர் சொன்னாங்க ப்ரோ, சிதம்பரம் ஸ்டேடியத்தில் புதைக்கிறோம், மெரினால கரைக்கிறோம். யாரை புதைச்சா எங்க போய் கரைக்க போறாங்க எனக்கு தெரியல, நீங்க தான் போய் கேட்கணும் எல்லாருக்கிட்டையும். தலை தரிசனம்ன்றாங்க. வந்து 2 4 அடிச்சாரு, அவ்வளவுதான். 7 விக்கெட் இறங்கின போனதப்பதான் வந்து இறங்குறாரு. அதுக்கு எதுக்கு ஆடணும்? மிஸ்ஃபீல்ட் நிறைய பண்ணாங்க ப்ரோ. ரஜத் பட்டிடா ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாரு, அவருக்கு 3 கேட்ச் மிஸ் பண்ணாங்க, அதுலயே போயிடுச்சு. தேங்க்யூ ப்ரோ. அதுலயே 3 நிறைய சான்ஸ் கிடைச்சிச்சு கேப்டனுக்கு. அதுவும் மெயின் விக்கெட், இட் வாஸ் மெயின் விக்கெட் ரியலி. உண்மையா சொல்லணும்னா அது ஒரு மெயின் விக்கெட். 3 கேட்ச் விட்டாங்க தொடர்ந்து, லைக் 10 ரன்குள்ளே ஒரு 3 கேட்ச் விட்டாங்கன்னா பாத்துவாங்களா, அந்த மாதிரி ரொம்ப மிஸ்ஃபீல்ட்ஸ் இருந்துச்சு. அண்ட் யா, bowling was RCB's bowling was too good to be honest. எல்லா பவுலருமே ஆவரேஜ் ரன் ரேட் வந்து 6க்குள்ள தான் இருக்கு, எவனுமே அதுக்கு மேல தாண்டவே இல்லை, அவ்வளவுதான் சொல்லணும். நம்ம சொல்றதுக்கு எதுவும் இல்லை ப்ரோ, மேட்ச் ஜெயிச்சிட்டோம்,
மேட்ச் எல்லாமே நாங்க சும்மா பேசிட்டு இந்த லாலிபப்பு இந்த மாதிரிலாம் சொல்லி கலாய்க்கிறதெல்லாம் இல்லவே இல்லை. மேட்ச் ஒழுங்கா ஆடினாலும் ஒழுங்கா ஆடினாங்க, ஆடல அவ்வளவுதான். தேங்க்யூ. ಈ ಸಲ ಕಪ್ ಲಾಲಿಪಾಪ್ அதுக்காக தான் சொல்றேன். ಈ ಸಲ ಕಪ್ லாலிபாப் மேட்ச் ஜெயிச்சிக்கல இன்னும். அது தோனி வந்து 2 6 போட்ட இல்ல 3 6 அது வந்து நான் மேட்ச் ஜெயிச்சிட்டேன். அதை மட்டும் தான் ஜெயிச்சிட்டேன். எங்களுக்கு அந்த ஸ்டம்பிங்கே போதும், அவங்க வந்தாங்க அதே போதும். 0.7ல போறாங்க. இட்லி தோசை சாம்பார் சட்னி ஆயிடுச்சு. சப்பாத்தி only ladies no gents. ப்ரோ மேட்ச் ஒன் சைடாக போச்சு. ஆனஸ்டாக பேசணும், பவர் பிளேலே விட்டாங்க சிஎஸ்கே. ஸோ ஒரு 11க்கான கேம் இருந்தது ஆர்சிபி. ஸோ ப்ரீவியஸ் இயராக பார்த்தீங்கன்னா கோலி மட்டும் ஆடுவார், இல்லை அப்படின்னா மேக்ஸ்வெல் ஆடுவார், ஸோ டூப்ளிசிஸ் ஆடுவார். ஸோ ஒரு 11th கேமாக இருந்தது. சொன்ன மாதிரி புவி இன்ஜுரியிலேருந்து வந்தார், நல்லா போட்டார். எஸ்பெஷலி சுரேஷ் சர்மா நல்லா போட்டார். ஏன்னா லெக் ஸ்பின்னர் வந்து லெஃப்ட் ஹேண்டர் கிட்ட செம்மடி வாங்குவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா 2 6 தான் கொடுத்துருக்காரு. 1 தூபேக்கு, 1 ஜடேஜா கொடுத்தாரு. ஸோ தூபாவே அவர் வந்து டாட் பால் ஆட வச்சிட்டார். ஸோ அதுவும் சர்க்கிளே அவர் தாண்ட விடாமல் போட்டார். ஸோ நல்லா இருந்தது. ஸோ பட்டிதோட ஒரு நாக்கம் வந்து நல்லா இருந்தது. சுரேஷ் சர்மா வந்து நல்லா பண்ணார். அதேமாரி ஜிதேஷ் சர்மா சரியாக பண்ணல. ஸோ குணால் பாண்டே சரியாக பண்ணலைனாலும் டிம் டேவிட் வந்து அந்த 3 6 அடிச்சிட்டாரு. அதேமாரி கடைசியில் ஃபேன்ஸுக்கு வந்து தோனி வந்து கடைசியில் ஒரு 3 6 அடிச்சாரு. அதேமாதிரி தான் பேட் கமின்ஸ் சொன்ன மாரி அகமதாபாத்தில் எப்படி சைலண்ட் ஆகினாங்களோ அதேமாதிரி நம்ம சைலண்ட் ஆகிட்டோம். ஏன்னா ஆனஸ்டாக சொல்லணும்னா எல்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் பிளாக்ல தான் அந்த டிக்கெட் வாங்கினாங்க. நானே பார்த்து ஒரு 10K 20K கொடுத்து கூட வாங்கினாங்க. ஸோ எல்லாமே சைலண்ட் ஆகிட்டாங்க. ஸோ கடைசியில் ஸோ நம்ம பொடி தான் பேசிச்சு. சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் டீமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5 கப்பை வச்சு தான் பேசுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? 5 கப் ஓகே ப்ரோ. 5 கப்ன்றது வந்து அவங்க டீம் வந்து வருஷமா ஒரு 11 பிளேயர்னா ஒரு 8 பேர் நல்ல பேர் ஆடுற மாதிரி, 9 பேர் நல்ல பிளேயர் மாதிரி ஆடின மாதிரி இருந்தது. இதே ஆர்சிபி பார்த்தீங்கன்னா பவுலிங் ரொம்ப மட்டமாக இருந்தது. ஸோ அவங்க வந்து 200 or 270 அதுமாரி கொடுக்குற மாரி இருந்திருந்தாங்க. ஸோ இப்போ வந்து மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணதுனால டிகே தான் மாஸ்டர் மைண்டு. ஏன்னா சுரேஷ் சர்மா எடுக்கிறது டிகேவோட மைண்ட் செட்டு. அதேமாரி குணால் பாண்டியாவை நல்லா பிக் பண்ணார், அதனால் நல்லா யூஸ் பண்ணாங்க. சிஎஸ்கே ஆனால் பவர் பிளேலேயே அவங்களோட இது முடிஞ்சிச்சு. கெய்கோடும் சரியா ஆடல. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து நான் ஆர்சிபி ஸ்பின்னர்ஸ் கிரெடிட் கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டிங் பிச்சாக பார்த்தேன். ஏன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடி தான் இன்னைக்கு ஆஃப்டர் 17 years ஆர்சிபி. அனில் கும்ப்ளே எப்போ, ஸோ கடைசியில் இப்போ நம்ம தான். சரி ப்ரோ, இப்போ இந்த வருஷம் கன்ஃபார்ம் கப்பு ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு நிறைய வாய்ப்பு இருக்கு ப்ரோ. ஏன்னா வந்து நம்ம இன்னைக்கு நாங்கள் ஸ்வப்னில் சிங் அவ்வளோ யூஸ் பண்ணல. ஸோ அவரும் ஒரு நல்ல ஸ்பின்னர் தான். ஸோ மேபி அவர் என்ன ஒரு நல்ல ட்ராக்ல லைக் ராஜஸ்தான் பிச்சில் அதுமாரி இறங்குனா ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ஸோ கன்ஃபார்மாக அவர் வந்தார்னா நாங்கள் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடும்.